DAUNT ஜங்ஷன், டுவன்ட் ஜங்ஷன். இதை தாண்டி அப்படியே புனே ஹைவே போகணும். ஆல்ரெடி இந்த ஜங்ஷன்லாம் இப்போ வந்து இறங்கினேன். இடையில ஊருக்கு போய்ட்டு வந்தாங்க. சில கடமைகள், பேங்க் வேலை, முக்கிய நிகழ்வாக நடந்தது ஊரில். போயிட்டு வந்தாச்சு. ஆடி மாதம் வேறையா, அழகர் கோவில் பக்கத்தில் கறந்தமலை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி திரும்ப பயணத்தை ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜங்ஷனில் இருக்கேன். அப்படியே கொஞ்சம் வெளியே போகணும். அதான் ரூட்டு போட்டிருக்கேன். மும்பை ஹைவே பிடிச்சி அப்படியே புனே போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்க்கலாம். இந்த மாடுகளை இங்கே பார்க்கலாம். இந்த வகை மாடுகளை இங்கே பார்க்கலாம். ஃபுல்லாக காளை மாடு தான். சாது மாதிரி போகும். கும்பலாக வருது, பின்னாடி வரும். அப்படியே காது சைடு நேராக மேலே தலையில் போகாது, சைடில் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்குது. இது என்ன வகை கோயில் மாடுனா கமெண்ட் பண்ணுங்கள். புனே 80 கிலோமீட்ரு, சீரடி சாய்பாபா கோவில் 163 கிலோமீட்ரு, நாசிக் 276 கிலோமீட்ரு. ஒரு வழியாக மெயின் ரோடு கண்டுபிடிச்சி வந்தாச்சு. புனே மெயின் ரோடு. இதில் அப்படியே நேராக போகணும். ஆமாம், ரெடிமேட் சப்பாத்தி வாங்கணும். கடையை காண, ஒரு ஹோட்டல் இருக்குன்னாங்க. பார்த்துட்டு அடுத்து தான் ஷாப்பிங் பண்ணணும். தோசை சட்டியெல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ரெடிமேட் சப்பாத்தி மட்டும் வாங்கிட்டா போதும். ஒன்லி குக்கிங் தான். சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்ற பிளானும் இல்லை. தேவையானதை வாங்கி நம்மளாம் சமைச்சு சுட்டுற வேண்டியதான். கோதுமை மாவானா தனியாக சுட்டு சாப்பிட்றலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் 2 மணியை தாண்டி போயிட்டுருக்கு. 12:50 ட்ரெயின் இறங்கினேன். இல்லை, 1:50. சரி ஃப்ரெண்ட்ஸ், நேராக போனோம். போயிட்டு இது ஆல்ரெடி புனா ரோடு இல்லை, இது போய் ஜாயிண்ட் ரோடு. இதில் போய் தான் ஒரு இடத்துல படாசன் ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகணும். பார்க்கலாம் மக்களே. மணி 2 ஆச்சு. மக்களே, பூரி ஆர்டர் பண்ணியாச்சு. ரைஸ் எல்லாம் கிடையாது, சப்பாத்திலாம் இல்லை, பூரி தான் இருக்குது. 5 பூரி, ஒரு அப்பளம் இருக்குது. வெங்காயம், லெமன். இதே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பாடு பார்க்கலாம் எவ்வளோ பில்லு போடுறாங்கன்னு. மக்களே சாப்பிட்டாச்சு மக்களே. 5 பூரி, ஒரு அப்பளம், தயிர் கொஞ்சம், எலுமிச்சை துண்டு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், ஒரு காரமாக ஒன்று வச்சுருந்தாங்க கருப்பு கலரில். அது ஐயோ சாப்பிட்றாங்க. உலகமே அப்படியே செம்ம காரங்க. அப்புறம் இன்னொன்று பாசிப்பருப்பு போட்டு அந்த சாம்பார் நல்லா இருந்தது. அதாவது முளைக்கட்டு இது அந்த பாசிப்பயிறு. இங்கே எல்லாமே முளைக்கட்டு அந்த வேர் இருக்கும் அதில். அப்படி தான் சமைக்க யூஸ் பண்ணுறாங்க. முளைக்கட்டு பாசிப்பயிறு தான் சமைக்க யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 60 ரூபா தான். 100 ரூபா கொடுத்தேன், திருப்பி 50 ரூபா கொடுத்துட்டாங்க. திருப்பி நான் 20 ரூபா கொடுத்து அப்புறம் 10 ரூபா வாங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஓரளவு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். மணி 2:30 3 மணி ஆகும் தான் சாப்பிட்டாச்சு. பார்க்கலாம். படாஸ் 8 கிலோமீட்ரு, ஜசூரி 51 கிலோமீட்ரு. படாஸ் தான் போகணும். அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகணும். அதில் அந்த கூட்டு ரோடு அங்கே போனால் தான் புனே அந்த ஹைவே வரும். சோலாப்பூர் புனே ஹைவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இன்னும் படாஸ் வரல. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். பாருங்களா, அந்த சைடெலாம் மழை பெய்யுறது எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியல. ஒரே பசுமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இடம் நிறையா இருக்குது. போகிற வழியில் குன்றுகள். ஆமாம், பசுமையாக ஃபுல்லாக இருக்குது. அநேகமாக எனக்கு கொஞ்சம் ஆல்ரெடி மழையில் லைட்டாக நனைஞ்சிருக்கேன். பார்க்கலாம். இன்றைக்கி நிறையா மழை பெய்ய வேண்டியிருக்குது, நானும் நனைய வேண்டியிருக்குது. இயற்கையோடு அனுபவிச்சுட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். ஃபுல்லாக இங்கே கரும்பு தோட்டம் தான்.
கரும்பு அறுவடை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இப்போ தான் கரும்பு பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. மாதுளை கொய்யா எல்லாம் காய்ப்பில் இருக்குது அறுவடை செய்கிற மாதிரி. மாதுளையெல்லாம் இன்னும் ஒரு 15 நாளில் அறுவடை, ஒரு மாதத்தில் ஃபுல்லாக அறுவடைக்கு தயாராகிடும். கிணறு பார்த்தீங்களா, இதுதான் மேலேருந்து இங்கே பாருங்கள், சுற்றி கரும்பு தோட்டம். 3 ரவுண்டு தான் இறக்கியிருக்காங்க உரை. இந்த பக்கம் 4 ரவுண்டு. அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு பாருங்கள். பாறை திட்டு கீழே 4-5 அடியில் தண்ணி கிடக்கு. அது எவ்வளோ ஆழம்னு தெரில. குளிக்கலாம்னு பார்த்தேன், மணி வேறு 5 தாண்டிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. சரி காலையில் பார்த்துக்கலாம்னு இப்படி கிளம்பியாச்சு மக்களே. வேறு கிணத்துல நாளைக்கு குளிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாறை ஃபுல்லாக மலை பிரதேசம். இது ஃபுல்லாக அதாவது பாறைகள் அதிகமான பகுதி. அதான் 4-5 அடியிலே தரையிலேருந்து 5 அடியிலே பாறை இருக்குது. அதுக்கு கீழே ஃபுல்லாக பாறை உடச்சி தான் கிணறு தோண்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய் மக்களே. ஓகே, இன்னும் பட்டாஸ் போகல. பட்டாஸ் போயிட்டு அடுத்த அப்படியே பார்க்கலாம். மழை வரங்குது. காற்று மட்டும்தான் ஜில்லுன்னு அடிக்குது. அடிக்காற்று தமிழ்நாட்டில் மட்டும்தான் அடிக்காற்று. இந்தியா ஃபுல்லாக அடிக்காத்தானுங்க. நம்ம வேறு மாநிலமாக இருக்கலாம், இருந்தாலும் தமிழ் தான் தாய்மொழி. வாங்க பார்க்கலாம். சமஸ்கிருதம் சொல்கிறாங்க, ஹிந்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் கற்றுக்கலாம். பட்டாஸில் வார சந்தை போல். சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு உள்ளே வந்தாச்சு மக்களே. தக்காளி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. நம்ம ஒரு சந்தை மொச்சை கூட இருக்குது. பஜ்ஜி மிளகா குட்டியாக இருக்குது. பஜ்ஜி மிளகா, குண்டு மிளகா. அப்படியே சந்தை போயிட்டே இருக்குது. உள்ளூர் சந்தைக்கு போனது கிடையாது. செப்பல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செப்பல் வாங்கினோம். நான் நெக்ஸ்ட்டு சந்தையில் பார்க்கலாம். இப்போ வாங்க முடியாது. கொத்தமல்லி இருக்குது. மிளகாலாம் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இருக்குது. அப்புறம் வெந்தயக்கீரை இருக்குது. பீக்கங்காய் எல்லாமே இருக்குது. அண்ணன் எதை கொடுத்துட்ருக்காரு. நல்லா பருப்புக்கு இதில் வகையெல்லாம் இருக்குது. ஆனால் நடுவில் உட்காந்துருக்காரு. ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. பழத்தை பார்த்தீங்களா, அதெல்லாம் எந்த ஒரிஜினல் பழமானே தெரில. நம்ம ஊர் பச்சை நாடா பழத்துக்கு வருமா, ரஸ்தாளி பழத்துக்கு வருமா? சந்தை பெரிய சந்தை ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டம். நல்லா பெரிய சந்தை, வார சந்தைனால 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு நல்லா சுற்றி பெருசாக போட்டிருப்பாங்க போல். நத்தம் சந்தையோட எனக்கு தெரிஞ்சு பெருசு. சரி அப்படியே கிளம்பலாம். என்னண்ணா பிடிச்ச பொரி வச்சுருக்காரு. எவ்வளோன்னு கேட்டு பாப்பா. 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பொரி பாக்கெட்டு. வாங்கலாம், ஆனால் இப்போதைக்கு நம்ம வாங்கலையே. பட்டாஸ் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே கிளம்பலாம்.
பட்டாசு விட்டு அப்படியே கிளம்பியாச்சு, பைபாஸ்க்கு வந்தாச்சு. அப்படியே சர்வீஸில் போயிட்டு சுரங்கப்பாலம் இருக்குது, இல்லை அப்படியே போனதான். ஜியோ சிம் கார்டு மற்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே ஜியோ பெட்ரோல் பல்க் இருக்குது, பார்க்குறீங்களா? பெட்ரோலே வந்துட்டானுங்க. என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரில, பார்த்துக்குங்க. புனேக்கு முன்னாடி 65 கிலோமீட்டருக்கு முன்னாடி படாஸ் ஊரை தாண்டி இருக்குது இந்த ஜியோ பெட்ரோல் பல்க்கு. வரவண்டம் அந்த ஊரில் இருக்கோம். அதாவது படாஸ்லேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்ரு. இங்கே ஒரு கோபிநாத் கோவில் இருக்குது. மணி 9 காலாச்சு. என்ன பக்தர்கள் உள்ளே போய் வர்றாங்க சாமி கும்பிட்டு. நம்ம இங்கே தங்க வாய்ப்பு இல்லை. அடுத்த பக்கத்து ஊரில் ஸ்ரீராமன் ஒரு கோவில் இருக்குது. அதை அப்படியே நடைய கட்டினா 10 மணிக்காச்சும் போய் இடத்த பிடிக்கலாம். கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். மகாராஷ்டிராவில் இன்று தங்க வாய்ப்பு கிடைக்குமா? பார்க்கலாம்.